வணக்கம் நண்பா. நம்ம தளபதி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்ருக்கு. ஒரு பக்கம் படத்துக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு மிக்சடு ஒப்பீனியன் தான் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் அந்த மிக்சடு ரிவ்யூஸ் சில நெகட்டிவ்ஸ்லாம் சில பிரச்சனைகள் படத்தில் இருக்க தான் செய்யுது. ஸ்டோரியாக கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்தாலும் படத்தை தேட்டரில் போய் பார்க்குறப்போ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக வர மாதிரியான ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் நம்ம விபியோட டச் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அஸ் படமாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வெளில வரப்போ ஒரு பக்கம் கமர்ஷியல் பேக்கேஜாக எல்லாமே கலந்த ஒரு படமாக தான் இருந்தது. பட் அதோட முடிச்சிடாமல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட்டில் அவர் பண்ண ஒரு சம்பவம், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு சீனு, அந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்போது அதை பற்றி எல்லாருமே ஆஃப்டர் ரிலீஸும் கூட, பிஃபோர் ரிலீஸ் இந்த டீகோடிங்லாம் பண்ணுவோம். பட் ஆஃப்டர் ரிலீஸும் படத்தில் அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி இப்போ எல்லாருமே பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஜெமினி மேன் படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே படம் பார்ட் 2 எடுத்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அது நடக்காதுங்கிறது நமக்கே தெரியும். நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி தான் படத்தை முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவில் டெஃபினட்டாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம படத்தை பற்றி தான் பேச போகிறோம். படத்தோட கிளைமேக்ஸ், அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்லாம் பற்றி பேச போகிறோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். படத்தோட என்டையர் செகண்ட் ஆஃப்மே பார்த்தீங்கன்னா தளபதி வெர்சஸ் இளைய தளபதி அப்படிங்கிற ஒரு மோடில் தான் ட்ராவல் ஆகும். ஸோ இளைய தளபதியாக ஜீவன் கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த கேரக்டரில் பண்ண தளபதி பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் ஷேடை தான் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு அந்த ஈவு இறக்கம், அந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ ஃப்ரெண்டு, ஃபேமிலி, ரிலேட்டிவ் அதெல்லாம் எதுவுமே பார்க்காத அளவுக்கு ஒரு ஈவு இறக்கம் இல்லாத ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேட் தான் பண்ணியிருப்பார். ஸோ அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த தியேட்டரில் பயங்கரமாக தக் மூமெண்ட்டாக பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இவர் தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு காந்திக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவர் ஷூட் பண்ணி கொள்கிற மாதிரியான ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் வெங்கட் பிரபு எழுத்து இயக்கம் வெங்கட் பிரபுன்னு போடுற வரைக்கும் ஒரு நார்மலாக ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் படமாக தான் போன இந்த ஒரு படத்தை லாஸ்ட்டில் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா அவர் செத்ததுக்கப்புறமும் யாரோ ஒருத்தர் காந்தியோட ஃபோட்டோ வச்சு ஷூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காந்தியை டார்கெட் பண்ணி அவரை ஃபோட்டோ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே யாருன்னு சொல்லி காட்டினா இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இறந்து போன ஜீவன் மாதிரியே ஒருத்தர் நிற்பார். அவர் பக்கத்தில் அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறது யார் அப்படின்னா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு மீசுதாடி இல்லாமல் ஒரு தளபதி நிற்பார். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான தளபதியோட பையன் ஜீவன். ஸோ இவர் இறந்து போனவர் இந்த பக்கத்தில் நிற்கிறவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவன் உருவாக்கின ஒரு க்ளோனு. ஸோ ஜீவன் ப்ராபப்ளி அவர் சயின்டிஸ்டாக கூட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபைட் சீனில் மோகன் சார் அந்த யுரேனியம் சம்மந்தப்பட்ட டீலிங்கில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் ஒரு ட்ரைட்டர், தேச துரோகி, பணத்துக்காக நாட்டுக்கே துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அவர் தான் அந்த சாட்ஸ் டீமில் ஹெட்டாக இருந்திருப்பார். ஜெயராம் சார் மாதிரியான ஒரு லீடாக இருந்திருப்பார். ஸோ அவர் ட்ரைட்டராக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அதை காந்தி தான் காமிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம மோகன் சார் ஆல்ரெடி அந்த சயின்ஸ் ரிலேட்டட் அந்த சாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் அந்த மாதிரியான விஷயத்தில் அவர் இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால இப்போது இவர் ஜீவனை கடத்தி சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாரு இல்லையா? ஸோ அவனையும் அதே ஒரு விஷயத்தில் இன்வால்வ் பண்ண வச்சு அவனும் ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்ளோனிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு ஸோ இப்போ காந்தியை பழிவாங்கிறதுக்கு தானே டைரெக்டாக களத்தில் இறங்காமல் ஃபஸ்ட்டு இந்த க்ளோனை வச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோன் செஞ்சு அந்த க்ளோனை காந்தியோட லைஃப்குள்ளே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சம்பவங்கள்லாம் அஜ்மலை கொள்வது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேடியத்தில் பாம்பு வச்சு வெடிக்க வச்சு காந்தி மேலே பழிய போடலான்ட்டு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணுன்ட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த க்ளோன் ஜீவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து அவனை டார்கெட் காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அவனை அனுப்பிச்சி வைக்கிற மாதிரியும் காந்தியோட லைஃப்குள்ளே அனுப்பிச்சி வைக்கிற மாதிரியும் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள் நடக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. பட் லாஸ்ட்டில் தான் ரிவீல் பண்ணுவாங்க இறந்து போனது உண்மையான ஜீவனே கிடையாது, அவர் உண்மையான ஜீவன் ரெடி பண்ண ஒரு க்ளோன் வெர்ஷன் தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே படத்தில் அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு எமோஷன்ஸ் இருக்காது, ஒரு ஈவு இறக்கம் இருக்காது. என்ன தான் நீங்கள் சென்டிமெண்ட்டாக பேசினாலும் கிரிஞ்சு பூமரு அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ பட்டுன்னு எடுத்த உடனே போட்டு தள்ளுறதா, கையில் கன்று கிடச்சா சுடுறது, அடிக்கிறது, யாரையுமே பார்க்க மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸில் இது க்ளோன்
க்ளோன் தான் அப்படின்னு சொல்கிறப்போ அது ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இதே விஷயத்த நம்ம வந்து ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ, இந்த ட்ரெய்லரோட ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நம்ம இந்த படத்தில் கிளைமேக்ஸில் இதான் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து அந்த சின்ன 2-3 சீன்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் கிரவுண்ட் டனலில் வந்து ஏதோ ஒரு லேப் மாதிரி இருக்குது. அந்த லேபுக்குள்ளே வந்து சிகரெட்டோட நடந்து வர மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். சிகரெட்டுங்கிற விஷயத்த கூட நம்ம வந்து அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த சீன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் ஓஜி ஜீவன் வந்து அந்த டனலில் வந்து க்ளோன்ஸ்லாம் வந்து இல்லீகலாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த க்ளோன்ஸுக்கெலாம் ட்ரைனிங் கொடுத்து அமுச்சு வைக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதான் நம்ம ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரியல் ஜீவன், நம்ம ஓஜி ஜீவன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் சார் வந்து சஞ்சய் அப்படின்னு இறந்து போன தன்னோட பையன் சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் வந்து வளர்ப்பார். ஸோ இவர் வந்து மித்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே மோகன் சார் எல்லா அந்த க்ளோனை கூட வந்து சஞ்சய்ன்னு தான் கூப்பிடுவார். தன்னோட வளர்த்த பையனாக இருக்கட்டும் அண்ட் அவர் செஞ்ச க்ளோனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சஞ்சய்ன்னு தான் கூப்பிடுவார். அண்ட் உண்மையான ஜீவன் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ சயின்டிஸ்ட் மாதிரி க்ளோனிங் அதெல்லாம் பண்ணுறாரு இல்லையா, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அப்படிங்கிறத சில சீன்ஸில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அவருக்கு இந்த சூப்பர் பவர்ஸு, அந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த சின்ன வயசு போர்ஷன்ஸில் வந்து காட்டியிருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேனோட டாய் வச்சு விளையாடுற மாதிரி, சூப்பர்மேன் பேக் மாட்டியிருக்கிற மாதிரி அண்ட் ஒரு பெரிய சேஸ் சீன், உயிரே போயிடுங்கிற மாதிரியான ஒரு சேஸ் சீன் வந்து போயிட்டுருக்கும், காட் சேஸ் சீன். அப்போ உள்ள என்ஜாய் பண்ணிட்டு ஸ்பைடர்மேனுங்கிற சீன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவருக்கு அதுலேருந்தே அந்த சூப்பர் பவர்ஸு, அந்த சூப்பர் ஹீரோஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்போலேருந்தே இருந்துருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் இந்த க்ளோனிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சயின்டிஃபிக்காக பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத அந்த சின்ன வயசு போர்ஷன்ஸ்லேயே அங்கங்கே சின்னதாக, அது பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அந்த சாங்கு அதெல்லாம் வச்சு நம்மளே வந்து சின்னதாக ஹிண்ட் வந்து கொடுத்துருக்க மாதிரி தான் வந்து இருந்தது. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மோகன் சார் வந்து ஜீவனுக்கு ஃபோன் பண்ணி அதில் ஃபோனில் பேசுகிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மோகன் சார் அந்த ஒரு க்ளோன் செஞ்சிட்ருக்க லேப் அந்த டனல் வழியாக உள்ளே வந்துட்டு அவர் ஃபோன் பேசுகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கேரக்டர் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜீவன் தான். அவர் யாருன்னு ஃபேஸை காட்டியிருக்க மாட்டாங்க, அப்படி பின்னாடி ஃபோன் பேசிகிட்டு இருக்கப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் நடந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம உண்மையான ஜீவன், ஓஜி ஜீவன் தான் வந்து அவர் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி. இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் அது செகண்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படத்தில் இதெல்லாம் வந்து கிளைமேக்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. ஏன்னா இன்டர்வியூஸில் விபி என்ன சொல்லியிருப்பாருன்னா, படத்தில் ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் ஃபஸ்ட்டு சீனை தூக்கிட்டா லாஸ்ட்டில் ஒரு விஷயம் வந்து புரியாது. ஸோ அந்த மாதிரி எந்த சீனுமே எங்களால் தூக்க முடியல. 3 மணி நேரம் டியூரேஷன் வச்சதுக்கான காரணம் ஒவ்வொரு சீனுக்கும் வந்து இன்டர்லிங்க் இருக்குது, இதை தூக்கிட்டா அது ஏதாவது வந்து மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது நீங்கள் செகண்ட் டைம் பார்க்குறப்போ வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விபி அங்கங்கே வச்சு தான் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓஜி ஜீவன் இருக்கார் இல்லையா, இளைய தளபதி, ஸோ அவர் வந்து இவ்வளோ க்ளோன்ஸ் ரெடி பண்ணுறது வெறுமனே நம்ம காந்தியை பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே வந்து இருக்காது. காந்தியை பழிவாங்கணுங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு க்ளோனை ரெடி பண்ணி ஜீவனாக வந்து அமுச்சு வைப்பார். அவர் போயிட்டு பல கொலைகள்லாம் பண்ணுற மாதிரி, ஈவிரக்கம் இல்லாமல் வந்து பயங்கரமாக கொலை பண்ணுற மாதிரி, இன்ஃபேக்ட் அவங்களோட ஆளையே வந்து அவங்க பாதையில் தடையாயிருவான்னு சொல்லிட்டு அந்த மட்ட சாங்கில் வந்து ஒருத்தர் கொல்லுவார் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து மோகன் சாரே வந்து ஷாக் ஆகிறார். என்னடா இவன் வந்து நம்மளாலே வந்து கொல்றான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஒரு க்ளோன்னு தெரியும் இல்லையா, ஸோ அதனால் அவரே ஷாக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் இந்த ஸ்டேடியமில் பாம் வைக்கிற மாதிரிலாம் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு க்ளோனை உருவாக்கி காந்தியை பழிவாங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பாம்பர் மாதிரி தான், ஒரு சூசைடு பாம்பர் என்ன பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவரை வந்து அமுச்சு வைக்கிறாரு நம்ம ஒரிஜினல் ஜீவன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு க்ளோன் அமுச்சு வச்சிருக்காரு. அந்த க்ளோனை வந்து கொண்டுட்டாங்க. பட் அதே சமயம் அங்கே கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளோனும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ ஜீவன் வந்து காந்தியை பழிவாங்கிறதுக்காக மட்டுமே இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த க்ளோன்ஸ் எல்லாம் வச்சு வேறு வேறு கண்ட்ரீஸில் வேறு வேறு இடங்களில் நிறையா வந்து இவங்க ஏதாவது ஒரு பெரிய அட்டாக் பண்ணணுனாலோ இல்லை ஏதாவது ஒரு அசசின் பண்ணணுனாலோ யாரையாவது கொலை பண்ணணும், முக்கியமான ஆளுங்களை கொலை பண்ணணுனாலோ ஸோ பாம் வைக்கணுனாலோ ஸோ இந்த க்ளோன்ஸை யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுற மாதிரி அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நிறைய க்ளோன்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் இத்தனை க்ளோன்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மோகன் சாருமே பார்த்தீங்கன்னா அந்த யுரேனியம் டீலிங்கில் வந்து வேற ஒரு அந்த கென்யாக்காரங்க கிட்ட வந்து காசு வாங்கிட்டு ஸோ காசுக்காக வந்து இந்த யுரேனியம்லாம் வந்து டீல் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மோகன் சாருக்கு வேறு வேறு கண்ட்ரீஸில் வந்து காசு யாரெல்லாம் காசு தராங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவங்க டிஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு கேரக்டர். ஸோ தன்னோட பையனாக வளர்த்த ஜீவனையும் அதே மாதிரி இந்த க்ளோன்ஸை வச்சு வேறு வேறு இடங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுற மாதிரி கூட வந்து பண்ணியிருக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து நம்ம எந்திரன் படத்தில் வர அந்த சயின்டிஸ்ட் போரா கேரக்டர் அப்படி தானே. ஸோ அவர் வந்து ரோபோட்ஸ் ரெடி பண்ணுறது வந்து அதை சேல் பண்ணி அதை வச்சு
வச்சு நிறைய டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி அப்படி அதுக்காக தானே அந்த ஒரு ரீசனுக்காக தானே ரெடி பண்ணுவார். ஸோ கிட்டத்தட்ட மோகன் சாரும் தன்னோட ஜீவன் கேரக்டரை வந்து அப்படி தான் வந்து வளர்த்துருப்பார். ஸோ இவங்க வந்து க்ளோன்ஸ் அங்கே ரோபோட்ஸ் மாதிரி க்ளோன்ஸை வச்சு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் வந்து முடிக்கிற மாதிரி வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நினச்சி பாருங்கள், ஒருவேளை இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுத்தா ஸோ அதில் வந்து ஓஜி ஜீவன் வெர்சஸ் நம்ம கோட் காந்தி அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இறந்து போன ஒரு கேரக்டர் மறுபடியும் ஒரு லைஃப்பில் வந்து நிற்கிது, அதுவும் வந்து இன்னொரு க்ளோனு. ஸோ அப்படி இருக்கிறப்போ எங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாத தன்னோட பையன் ஸோ அவரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கும் இவருக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப். ஸோ அந்த டைமில் வந்து எக்கச்சக்கமான க்ளோன்ஸ் நிறையா தளபதி வந்து சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் பயங்கரமாக தான் இருக்கும். ஆசையாக தான் இருக்குது, பேராசையாக தான் இருக்குது. நடந்தால் சந்தோஷம்தான், பட் பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம காலம்தான் வந்து பதில் சொல்லும். ஸோ இந்த க்ளோனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு பெருசாக ஒரு பரிச்சயம் இல்லாத நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஒரு டாப்பிக்கு. ஸோ வியாபாரி படத்தில் எஸ்.ஜே. சூர்யா சார் பண்ணியிருப்பார். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் வந்து அந்த க்ளோனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க முடியுது. நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படத்தில் வந்து நம்ம படே மியான் சோட்டி மியான்ற ஒரு படம் இந்த வருஷம் வந்தது. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து பிருத்திவிராஜ் வந்து க்ளோன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி அனிமல் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ரன்பீர் கபூரோட க்ளோனை வந்து பயங்கரமாக வந்து டெரிஃபிக்காக வெட்டி கொள்கிற மாதிரிலாம் வந்து காட்டியிருப்பாங்க, நல்ல சம்பவம் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி க்ளோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய மூவிஸில் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ தமிழில் நம்ம கோட் படத்தில் இப்படி ஒரு விஷயம் இப்போது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஒரு வேளை செகண்ட் பார்ட்டு தான் எடுத்தாங்கன்னா அந்த ப்ராசஸ் பற்றி அது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த க்ளோன் இளைய தளபதியே வந்து இப்படி இருக்காரு, அப்போது ஓஜி இளைய தளபதி வந்து இறங்கினார் களத்தில் அப்படின்னா அப்போது என்ன மாதிரி சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நல்லா இருக்குது. பட் பார்ப்போம். இதான் நண்பா. ஸோ நம்ம இந்த கோட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் நோட் பண்ண சில விஷயங்கள், அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கான நிறையா விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்தது, எனக்கு தோணுது, நான் கண்டுபிடிச்சது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இது போக நீங்கள் ஏதாவது புதுசாக நோட் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலோ அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு அடுத்து என்ன வச்சுக்கோங்க. டேக் கேர்.